ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்குறது என்னன்னா, முந்தி ஓலே கன்னார் சோல்ஷர் கீழ வந்து ராஷ்வர்ட் பயங்கரமா ஆடின ஒரு பிளேயர். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவரு அவர் பேர் என்ன? மொரினோ கூடவுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பிளேயர் தான். அப்போ போக்பா ஒரு நல்ல ஒரு அசிஸ்ட் ப்ரொவைடரா இருந்தாரு. ராஷ்வர்ட் அண்ட் போக்பாவோட ரன்ஸ் என்னன்னா, போக்பா இங்கேருந்து ஒரு லாங் பால் போட்டார் அப்படின்னா, நேரா ராஷ்வர்ட் வந்து லேண்ட் ஆகும். டயகனல் பால்ஸ் போடுறது. கரெக்ட்டா லேண்ட் ஆகும் வந்து. மொரினோ வந்து ஒரு இதில சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பர்ஸ்ல இருக்கும்போது எப்போன்னு தெரியல. ஸ்பர்ஸ்ல இருக்கும்போது பேசியிருப்பாரு. போக்பாவை எப்பவும் ஆக்கிபை பண்ணிக்கங்க நீங்க. போக்பா ஆக்கிபை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ராஷ்வர்ட் கோல் போட்டுரும் அப்படின்ட்டு. ஏன்னா போக்பாவோட அந்த பாஸை கரெக்டாக ராஷ்வர்ட் எடுத்து அடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இதாக இருந்தாரு. ப்ரூனோவுமே என்னன்னா ராஷ்வர்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு அசிஸ்ட் ப்ரொவைடராக இருந்தார். அந்த ஒரு காம்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ போக்பா மாதிரியான ஒரு அவரை ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறாரா அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதே கம்ப்ளைண்ட் எம்பாப்பையுமே சொல்லுவார் இந்த இதில். ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஐ மிஸ் போக்பா அப்படின்ட்டு. ஏன்னா போக்பா மாதிரியா அந்த ராஷ்வர்டோட ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை எம்பாப்பையோட அந்த ரன்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேயர் இப்போது மேனுவலில் இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு தோணுது. அண்ட் அடுத்தது கன்சிஸ்டன்டான இன்ஜுரிஸ் அவருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் நான் பார்க்கும்போது அந்த இன்ஜுரி ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 நாட்களுக்கு மேலே ஒரு இன்ஜுரிஸ்லேயே போயிருக்கு அவருக்கு. ஸோ கடைசி ஒரு 5 வருஷத்துல இந்த மாதிரியான டக்குன்னு இன்ஜுரி வரும்போது டெஃபினட்டாக அது அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். அண்ட் அந்த ஒரு இதில் தான் இப்போ அவர் இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. எரிக் டென் ஹாக் தான் ப்ராப்ளமா அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் பேச வேண்டியது ரூட் வேன் ராய் வந்து உள்ளே இருக்காரு. அவரும் ராஷ்வர்டை எப்படி பேசிக்கிறாங்கன்றது இருக்குது. அந்த 2 மேட்ச் பார்த்துட்டு நீ இங்கெங்க தப்பு பண்ணுறப்பான்னு சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. அதை இவர் எப்படி எடுத்துக்கிட்டு நடக்க போகிறான்னு இருக்கு. பட் என்னன்னா எனக்கு ஃபுட்பால் ஃபேனாக வந்து நான் வந்து பெருசாக எதிர்பார்த்தது வந்து இங்கிலாந்து டீமுக்கு வந்து சேர்க்காத போது எடுக்காத போது ஹீல் பி கம்மிங் வித் பேங்க்னு நினச்சேன் நான். ஓகே சம்திங் அவர் வந்து ஒரு ஏன்னா லாஸ்ட் சீசன் முதல் சீசன் பார்த்தோம். அந்த டிரான்சிஷனில் வந்து விளையாட கோல் அடிச்சது சேவ் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஹீல் கிவ் அ பெட்டர் சீசன் நினச்சேன். பெட்டர் சீசன் தான் பெட்டர் ஓப்பனிங் இருக்கும் போது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யுனைடெட் சான்சஸே வந்து இவர் வச்சு நம்பி இருக்கும்னு நினச்சேன் நான். பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் 0 ஷாட்ஸ்ன்றது பயங்கர ஷாக்காக இருக்குது எனக்கு. 0 அட்டம்ஸ் 0 ஷாட்ஸ் என்ன பண்ணார் அப்போ? ஒரு 70 மினிட்ஸ் ஆடுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தானே கிளப்பும் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர் நீங்கள் கிரைசிஸ் டீமில் வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். அது கிரைசிஸ் டீம்னு எப்படி அவங்க பிரைட்டனோடய கஷ்டப்பட ஃபுல்லாமோடய பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அதுவே ரொம்ப ஒரு இதில் தான் வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக வந்து அவங்க ஒரு ஆடிட்டியாக தான் இருந்திருக்காங்க 3 சீசன். டென்னோட சீசன் வந்து ப்ராசஸில் வந்து இது கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மேன் யுனைடெடுக்கு வந்து இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஏன்னா வந்து உகாட்டே வாங்கிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து சான்சோக்கு பதிலாக ஸ்டெர்லிங் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ஃபுல் இதாக இருக்காரு, என்ன இன்ஜுரி ஃப்ரீயாக இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரைட் பேக் ஒருத்தர் வாங்கியிருக்காங்கல்ல, அவர் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெனியோரோ வேற இருக்காரு அவங்களுக்கு இந்த மாதிரி டெலிட் வேறு மறந்துட்டாங்க அவங்க இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இனியோஸ் டீம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 50 மில்லியனே இல்லையாடான்னு சொல்லிட்டு ஒரு டைமில் பேசிட்டு இருந்தவங்க வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெருசு இந்த சென்ஸ் ரொம்ப பெருசாக என்ன ஸ்டார்ஸாக தூக்கிட்டு வரல அவங்க. பட் ஆனால் வந்து டீம் எங்கெங்கே தேவைப்படுதோ அவங்களாம் தூக்கிட்டு வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சும் அவர் டென் ஹாக் வந்து ஒரு மிட் சீசனுக்குள்ளே வந்து ஒரு ப்ராமிசிங்காக ஒரு காட்டலைன்னா மிட் சீசனில் கிளம்பிடுவார்னு தான் தோணுது. ப்ளஸ் ராஷ்வர்டு மிட் சீசனில் வந்து டென் ஹாக் கிளங்காமல் இருக்கணும்னா ராஷ்வர்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி திருப்பியும் ராஷ்வர்டு தான் வந்து டு த ரெஸ்கியூ அப்படி தான் தோணுது. நான் எனக்கு இது நீங்கள் இப்படி ஒரு இது இருக்குது. இதுக்கு அப்படியே திருப்பி நம்ம இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பண்ணலாம். நம்ம ராஷ்வர்டை வந்து டீமை காப்பாற்றினார் அப்படின்றத டீம் எப்போனா நல்லா விளையாடுதோ ராஷ்வர்ட் அப்போ பெரிய ஆளாக ஷைன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? இப்போது நீங்கள் ஒரு ஓலே சோல்ஷாரோட ஒரு டீம் வந்து ஒரு டவுனில் இருந்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ராஷ்வர்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருக்கும். மொரினோட டீம் டவுனாக இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ராஷ்வர்டோட பெர்ஃபார்மன்ஸ் பூராக இருக்கும். டென் ஹாகோட ஸ்டார்டிங்கில் நல்லா அவங்களோட அந்த டாப் 2 டாப் 3 டீமாக இருக்கும்போது ராஷ்வர்ட் நல்லா ஆடிட்டு இருந்தார். கொஞ்சம் கஷ்டப்படுமா ராஷ்வர்டும் கஷ்டப்படுறாரு.